வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், கனடாவில் வந்து டொரண்டோவில் ஒரு மெயின் சிட்டி, அதாவது டவுன் டவுன் என்று சொல்லுவாங்க. இந்த டொரண்டோன்ற ஒரு ஹார்ட் சிட்டி என்று சொல்லலாம் இந்த சிட்டியை. இப்போ இந்த இடத்துல நின்று தான் நான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கி இந்த சிட்டியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கும் நாங்கள் போக ட்ரை பண்ண போகிறோம். கோவிட்-19 என்றபடியாக இந்த மால் திறந்திருக்கா இல்லையான்னு தெரியலை. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். இந்த இடத்த வந்து டாண்டா ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இதை தான் சொன்னேன், இந்த ஈட்டன் சென்டர்ன்ட்டு இதுதான் மால். இதுக்குள்ளேயும் நாங்கள் போவோம். அதுக்கு முதல்ல இந்த இடத்த பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இந்த டிஸ்பிளேஸ், இந்த ஸ்க்ரீன் எல்லாம் இரவு பகலாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். அதனால் இந்த இடத்துல இரவுலையும் கூட பகல் மாதிரி அப்படி ஒரு வெளிச்சம் இருக்கும். இந்த பேண்டமிக் டைமில் இப்போ ஒரு லாக்டவுன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்கன்றபடியாக இதில் எந்த ஒரு க்ரௌடுமே இல்லை. இந்த மாலும் வந்து ஒரு லிமிட்டட் ஆக்களை தான் உள்ளுக்கு விடுறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனாக இருக்கும் இந்த டைமில். இப்போ பெருசாக ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. இதில் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த ஸ்கொயரில் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் உப்பு கொட்டி இருக்கிறாங்க. ஏன் இந்த உப்புன்னு சொன்னால், ஸ்னோ கொட்டினா அந்த உப்பு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்னோவை வந்து கரைச்சி விடும். அதுக்காக டூரிஸ்ட்டும் சரி, அதே நேரத்தில் உள்ளூரில் இருக்கிற ஆக்களும் சரி இந்த இடத்த ரொம்ப விரும்புவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி. இதில் நிற்கும்போது வந்து நேரம் போகிறதே தெரியாது. அது இந்த ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மால்லையும் சரி இந்த இடத்துலையும் சரி எல்லா கடைகளும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பாருங்கள், இதில் H&M இருக்குது, இப்படி எல்லாமே அதில் வின்னர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லா கடைகளும் இந்த ஒரு ஒரே இடத்துல இருக்குது. இது வந்து ஓல்டு சிட்டி ஹால், 1800 காலத்தில் கட்டினது. இப்போ வந்து சிட்டி ஹால்னு ஒரு பார்ட்டாக வந்து இதை பாவிக்கிறாங்க. அதே நேரத்தில் கோர்ட்ஸாகவும் இதை வந்து பாவிக்கிறாங்க. சிட்டி ஹால்னு சொன்னால், அதாவது சிட்டி கவுன்சிலுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். எங்களோட ஊர் பாசையில் சொல்கிறதா இருந்தால் முனிசிபல் பில்டிங், முனிசிபாலிட்டி. இவ்வளோ பெரிய முனிசிபாலிட்டி பார்த்தீங்களா? இந்த கட்டிட அமைப்பு வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்குற ஆக்களுக்கு ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்ஸை பார்க்கும்போது எனக்கு ஃப்ரான்ஸ், பாரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இது மாதிரி நிறைய பில்டிங் வந்து பாரிஸில் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து ரோட்டுன்ற 2 சைடும் பில்டிங்ஸாக தான் இருக்குது. பாருங்கள், அப்படியே அந்த ஏதோ ஒரு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி போகணும்னு சொன்னால் நேதன் பிலிப் ஸ்கொயர் இருக்குது. அதில் புது சிட்டி ஹாலும் அதில் இருக்குது. God the man protector,
them close to your heart. For giving life to me, flowing from you and through me. I know there's much from life. Oh, thank you, Lord. இதை வந்து நேதன் பிலிப் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அந்த பின்னுக்கு இருக்கிற 2 பில்டிங் தான் சிட்டி ஹால் பில்டிங். நீங்கள் டொரண்டோ சிட்டின்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 பில்டிங்கே தான் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஆட்கள் வந்து ஸ்கேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். காரணம் என்னன்னு சொன்னால் நியூ இயர் ஈவ், அதாவது 31st நைட் ஃபுல்லாக இதில் ஒரே சன நெரிசலாக இருக்கும். நிறைய இவெண்ட்டுகள் நடக்கிற ஒரு இடம். இங்கேருந்து ஃபுல்லாக வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க எல்லா மீடியாஸும். அதாவது கிட்ட நெருங்கிறதே செட்டியான ஒரு கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டிராஃபிக்கான இடமாக இருக்கும் அந்த நியூ இயர் ஈவ் நடக்கும்போது. ஆனால் இந்த முறை நியூ இயர் எப்படி என்றே தெரியல. 2021 நல்லா இருக்க வேணுமன்றது தான் என்னோட ஆசை. அதாவது நாங்கள் இப்போ நிற்கிறது எங்கேன்னு சொன்னால் டொரண்டோன்ற ஒரு மெயின் ஹார்ட் ஆஃப் த பிளேஸில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் சிஎன் டவர் இருக்கிற ஏரியாவுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக இந்த இடத்துல காரை இப்படி இவ்வளோ வேகமாக ஓடி வரவே முடியாது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு டிராஃபிக்காக இருக்கும். இப்போ இந்த கொரோனா டைமால் பெருசாக வாகன நெரிசலே இல்லாமல் இருக்குது பாருங்கள். டொரண்டோ சிட்டின்ற டூரை காட்டுறதா இருந்தாலே கிட்டத்தட்ட 50 வீடியோ போட்டுடலாம். அந்த அளவுக்கு இடங்கள் இருக்குது. பாருங்கள், சிஎன் டவர் வந்து தெரியுது அந்த பில்டிங்கில். வா, சிஎன் டவர். ஸோ கிட்ட போய் பார்க்க போகிறோம். மேலே போக முடியாது, என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாமே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம்.
இது வந்து ரிப்பிள்ஸ் அக்வேரியம். சரியா சிஎன் டவர் கீழே இருக்கு பாருங்கள். 20,000க்கு மேலே கடல் வாழ் உயிரினங்கள் இங்கே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் நான் உள்ளே போனதில்லை. கண்டிப்பாக சம்மருக்கு திறந்தாங்கன்னு சொன்னால் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சிஎன் டவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஈஃபில் டவரில் வந்து லைட்டிங்கள் போடுற மாதிரி இந்த சிஎன் டவர்லேயும் நல்ல கலர் லைட்டிங்கள் போடுவாங்க. அதோட ஃபயர் ஒர்க் செய்வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடமெல்லாம் இப்படி இருக்காது, சரியான க்ரௌடாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கனடான்னு எழுதியிருக்கல அதுக்கு பின்னுக்கு தான் லைனில் நின்று டிக்கெட் எடுத்து சிஎன் டவரில் நாங்கள் மேலே வரணும். இந்த சிஎன் டவரை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டினது வந்து 73 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1976 கட்டி முடிச்சிட்டாங்க. 75ஆம் ஆண்டுலேருந்து 2007 வரைக்கும் இந்த உலகத்தில் உயரமான பில்டிங்காக இதுதான் இருந்தது. அதுக்கு பிறகு துபாயில் ஒரு பில்டிங் கட்டினாங்களே, பர்ஜ் ஹலீஃபான்னு சொல்லி, அது வந்து இது இந்த ரெக்கார்டை வந்து உடைச்சிட்டுன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் சிஎன் டவர் டூர் பார்க்கலாம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டூர் இன்னும் முடியல, 2, 3, 10 சொல்லி போக இருக்குது. மறுபடியும் அடுத்த டூர் வீடியோ பார்க்கலாம். பாய்.